The worst threat to the younger generation is the example set by the older generation. E.C. Mackenzie. புதிய தலைமுறையின் துர்மாதிரி இளைய தலைமுறைக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, முன்னே எப்படி சொல்றாங்களோ அப்படிதான் பின்ன வரவங்களும் போவாங்க. ஒரு நல்ல ஆயனாக இருப்பவன் நல்ல வழியிலே தன்னுடைய ஆடுகளை வழிநடத்துவான். ஒரு நல்ல ஆயனாக இல்லை என்றால் அவனுடைய மந்தைகளும் தவறான வழியில்தான் போகும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு குடும்பத்தையும் எல்லாமே ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லுவாங்க. பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்களோ பிள்ளைகளும் அப்படி தான் வளருவாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட போகும்பொழுது ஒரு வீட்டுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா பையன் வந்து ஜபத்துக்கு வரவே மாட்டேங்கிறாப்புல. ஏன் அப்படின்னா ஃபோனில் பிஸியாக இருக்கிறார். அவங்ககிட்ட ஏம்மா ஃபோனுக்கு பிஸியாக இருக்கிறார், நீங்கள் வர சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்துருங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, இல்லை ஃபாதர் அவன் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் தான் இருப்பான், அவன் ஜபம்லாம் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு. நீங்களே உங்களுடைய பிள்ளைகளை ஜபம் செய்ய அழைக்கவில்லை என்றால் மற்றவங்க யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது. பெரியவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே போல தான் சிறியவங்களும் இருப்பாங்க. ஒருவர் மற்றவங்களை பாவம் செய்ய காரணமாக இருக்கிறாரா, அவர் அதை விட ஒரு பெரிய தவறானது வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டது போல நாமும் அவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தியருளும். மன்றாடுவோம். Lord Jesus, give me the strength to always choose what is good and to reject what is wrong. May your love rule my heart that I may forgive those who cause me harm and guide those who need your help. ஆண்டவராகிய இயேசுவே, தீயவற்றை விலக்கி நல்லவற்றை நாளும் நாட வரமருளும். உமது அன்பால் என் இதயம் ஆழும். அதனால் எமக்கு தீமை செய்தோரை மன்னிக்கவும், உமது உதவி யாருக்கு மிக அவசியமோ அவர்களை நல்வழிப்படுத்தவும் வரம் தாரும். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கின்ற அனைத்து சகோதர சகோதரியும் ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக நோயால் வருந்தி கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிக்கும் உமது நற்சுகத்தை தந்து அவர்கள் இன்னும் விசுவாசத்தோடு உமது பாடுகளிலே பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு தந்திடும்படியாகவும் இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாங்கள் விசுவாச போராட்டத்திலே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திடும்படியாக எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.